ஹயாத்தாக இருக்கிற மகாவிகள் அங்கே மறைந்து விட்டவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்கிறார். சரி, அவங்க ஹயாத்தா இருக்காங்களா? ஹயாத்தா இருக்கிறாங்க. ஹயாத்தா இருக்காங்கன்னா அப்படி சொல்ல முடியும், எனக்கு இந்த தேவை இருக்குது, அல்லாஹ் துவா செஞ்சு அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா அவங்க கபர் ஹயாத்தா இருக்கணும்ல. அப்படி ஹயாத்தா இருக்கிறாங்களா? ஹயாத்தாக இருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களின் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார். நபியுல்லாஹி ஹய்யுல் யுர்ஸக், அல்லாஹ்வுடைய நபி ஹயாத்தோடு இருக்கிறார்கள், ரிஸ்க் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என் மீது சலாம் சொன்னா அது எனக்கு எடுத்து காட்டப்படும், என்னுடைய ரூஹ் எனக்கு திரும்ப வைக்கப்படும். ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம், அவருக்கு நான் பதில் சலாமை திரும்ப சொல்கிறேன். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி ஸய்யாஹி, அல்லாஹ்வுக்கு பறந்து திரிகிற சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களில் யார் எனக்கு சலாம் சொல்றாங்களோ அந்த சலாமை சுமந்து கொண்டு வந்து என்னிடம் தெரிவிப்பார்கள், அதற்கு நான் பதில் கொடுக்கிறேன். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருப்பதால் தானே நான் உங்கள் சலாமுக்கு பதில் கொடுக்கிறேன் என்கிறார்கள். ஹயாத் இல்லைன்னா எப்படி பதில் கொடுக்க முடியும்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஹயாத்திய ஹைருல் லக்கும் வ மமாத்திய ஹைருல் லக்கும், நான் உங்கள் கூட இருப்பதும் நல்லதுதான், உங்களை விட்டும் செல்வதும் நல்லதுதான் அருமை தோழர்களே என்று சொல்லும்போது அருமை தோழர்கள் சொன்னார்கள், யாரை சொல்லுதா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, அது எவ்வளவோ நல்லது, அது பலரை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், விட்டும் தாங்கி சென்றாலும் எங்களுக்கு நல்லது என்கிறீர்களே, எப்படி யாரை சொல்லலாம் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு எடுத்து காட்டப்படும், அது நல்லதாக இருந்தால் இறைவனை புகழ்கிறேன், தீயதாக இருந்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன். பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் நம்முடைய செயல்பாடு எடுத்து காட்டப்படுது. அல்லாஹ் போன்ற நல்லதா இருந்தார், கெட்டதா நமக்கான அல்லாஹ் பாவம் கேட்கிறாங்க. அவங்க ஹயாத்தாக இருப்பதால் தான் இதை செய்ய முடிகிறது, இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்ட நபிமார்கள் வழிமாறலாம் ஹயாத்தா இருக்கிறாங்க பல்வேறு சொல்லி தந்தாங்க. நான் மேராஜுடைய இரவிலே சென்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். அவருடைய கபரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள். ஓ காயிமுன் முஸல்லி, அவர்கள் நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரில் ஹயாத்தா இருக்கும்போது தொழுதாங்க. நான் எப்படி அது நின்று கட்டு தொழுகிறாங்களா? அப்படி என்ன உடனோடவே இருக்கிறாங்க. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். ஒருவர் வந்தார், யார் சொல்லலாம், பயணத்துல ஒரு இடத்துல நான் தங்குவதற்காக கூடாரம் அடித்தேன். நான் கூடாரம் அடித்த இடம் ஒரு கபரு இருக்கிற இடம், ஆனால் கபரு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அந்த கூடாரத்தை அடித்து அங்கே தங்கியிருந்த போதுதான் தெரிகிறது, ஆகா நம்ம கபருக்கு மேலே இருக்கிறது எனக்கு அப்பதான் தெரியுது. அந்த கபருக்குள்ளே இருந்து தபாரக்கல்லதி என்கின்ற சூரா ஓதுவதை கேட்டேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதுவதை என் காதுகளால் கேட்டேன். யார சொல்லலாம்? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், தோழரே, கபருக்குள்ளே இருப்பவரும் குர்ஆனை ஓதுகிறார், தபாரக்கல்லதியே ஓதுகிறார். 29வது சூராவுடைய முதலாவது சூரா. இதை ஓதுகிறார் என்றால் என்ன காரணம் தெரியுமா? அது நரக வேதனையை தடுத்து விடும், ஈடேற்றத்தை போடித்து விடும். அப்படிப்பட்ட சூரா அது. திருப்பதியிலே பதிவு செய்யப்பட்டாது. இப்போ நாம் சொல்ல வருவது, கபருக்குள்ளே இருப்பவர் ஹயாத்தா இருக்க போய் தான் குர்ஆன் ஓதி இருக்கிறாரு. மூசா ஹயாத்தா இருக்கிறது சொல்லுகிறாங்க. மறைந்து விட்டவர்கள் எல்லாம் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கின்றன. சரி, மறைந்து விட்டவர்கள உதவி கேட்கலாமா? உதவி தாராளமா கேட்கலாம். யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இருக்குது, உங்களுடைய வாகனம், அப்பால வாகனங்கிறது ஒட்டாது தானே, அல்லது குதிரையாடும், ரெண்டும் ஒன்றுதான். உங்களுடைய வாகனம் தொலைத்து போய்விட்டால், அதை கேட்பதற்கு மக்கள் யாருமே இல்லை என்ற நிலையில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அழைமூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின்
அடியார்களே எனக்கு உதவிடுங்கள், அய்னூனி இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொன்னார்கள், இறைவனுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், உங்கள் கண்களுக்கு தெரியாத அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் அழைக்கின்ற போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டார்கள். யாருமே நீங்களா அப்படிதான் போறீங்க, ஒரு ஆட்டை உதவி கேட்கறது யாருமே இல்லை. மக்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் உதவி கேட்க முடியாது. அறிமுகம் இருந்தால் தானே சொல்ல முடியும். ஆனால் ஒரு பாயா இருந்தாலும் விவரத்தை சொல்லி உதவி கேட்கலாம், இல்லாட்டா யாருமே கேட்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டா அகீனூனி இபாதல்லாஹ், அகீனூனி இபாதல்லாஹ், உங்க கோரிக்கை வைக்க உங்களுக்கு உடனே காரியம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. உங்கள் கண்களுக்கு தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், கூப்பிடுங்க, உங்கள் தேவையை சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறைந்து விட்டவர்களும் உதவி செய்வார்கள் என்பதற்கு இது ஒரு ஹதீஸ். இன்னொன்று தெரியுமா, சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தாபிஈ. அய்யாமுல் ஹர்ரா, யஸீதுடைய காலகட்டத்தில் அய்யாமுல் ஹர்ரான்னு சொல்லுவாங்க. இந்த யுத்த மாதிரி சூழ்ந்த சமயம், அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்லப்படவில்லை. எத்தனை நாள்? அப்படி பாங்கு 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்லப்படலை, இகாமம் சொல்லப்படலை. அப்படி ஒரு பிரச்சனை. மக்காவுல மதீனாவுடைய மக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த மஸ்ஜித் நபவி பக்கத்தில் யாரும் இல்லை, அதெல்லாம் வந்து தொழுவதுக்கு ஆள் இல்லை, பாங்கு சொல்ல ஆள் இல்லை, கிராமம் சொல்ல ஆள் இல்லை. ஜமாத்தே நடக்கிறாங்க 3 நாள். ஆனா உள்ளுக்கு இருந்த யார் தெரியுமா, சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈ மட்டும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய இமாம் அவங்க, மிகப்பெரிய இறைநேசர். எப்படி அவங்களுக்கு தொழில நேரம் தெரியும்? வெளியே வந்தா கண்டுபிடிச்சுக்கலாம், சூரியன் அப்படி வர்றது, இப்படி வந்து டோகரு அசரு கண்டுபிடிச்சா மகனுது. உள்ளுக்கு எவ்வளவு இருக்கிறாங்க பள்ளிக்குள்ள, வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த யஸீதுடைய ஆட்கள் தான் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. இந்த நேரத்தில் அவர்கள் 5 நேரம் தொழிலை எப்படி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். கபரிலிருந்து சவுண்ட் வந்தது, ஹம்மஹமத்தின் மின் கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வக்து வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலிருந்து சப்தம் வரும். நேரம் வந்து லுஹர் நேரம் வந்து, அஸர் நேரம் வந்து, மக்ரிப் நேரம் வந்து என்று தொழுதார்கள். சயீத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாரிமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பார்த்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார்கள், இவ்வுலகை விட்டு மறைந்ததற்கு பிறகு உதவி செய்கிறார்கள். இதுவெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. அதனால நம்ம சொல்றோம், பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இன்னொரு ஒரு வேதனை அல்லது வேடிக்கை, வேதனை கலந்த வேடிக்கை என்று சொல்லலாம். என்ன கேட்டா, மறைந்து போனவர்கள் உதவி செய்ய முடியாது. அப்படி நீங்க நினைத்தால் ஷிர்க் என்றெல்லாம் சொல்கிறார்கள், வாய்வழிக்க சொல்கிறார்கள். வராமிகள் ஏடுகள் தோறும் எழுதுகிறார்களே, மேடைகள் தோறும் முழங்குகிறார்களே, மறைந்தவர்கள் உதவி செய்வது என்று நம்பினால் ஷிர்க் என்று அந்த வஹாபியர்களிடம் தான் நான் உன்னை கேட்க போகிறேன். என்ன தெரியுமா, நமக்கு மிஅராஜுடைய இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்டேந்து 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி அனுப்புறாங்க. கேட்கிறாங்க, என்ன பல்சா போட்டா உங்க உம்மத்துக்கு 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான், 50 நேரமா உங்க உம்மத்துக்கு சொல்ல முடியாதுங்க, போய் குறைச்சி கேட்டு விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அங்க 10 குறைக்கிறான், போறாங்க. மூசா கேட்டாங்க, என்ன 10 குறைச்சனா போக வர இன்னும் கேட்டுவாங்க. இப்படி திரும்ப திரும்ப அனுப்பி வச்சு கடைசியில் 5 மிஞ்சுகிறது. அப்போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் போங்க, ஏன்னா இந்த உம்மத்தை பத்தி நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 5 நேரத்துலையும் என்ன பாடுபடுறோமோ இதையும் குறைச்சி கேட்டுவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்ல சொன்னாங்க, இதுக்கு மேலும் குறைத்து கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி வந்துவிடுகிறார். சரி, இந்த 50 நேர தொழுகையை 5ஆக குறைத்து நமக்கு உதவி செய்தவர்கள் யாருக்கு எல்லாம் சொல்லுங்க, யார் உதவி செஞ்சது? மூசா உதவி செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க இந்த உலகத்தில் இருந்தாங்களா, மறு உலகத்தில் இருந்தாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இல்லை, நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறாங்க. இதை போய் சிரிக்கிறாங்க. மறைந்தவர்கள் உதவி செய்வது நம்பினால் சிரிக்கு, அதனால வாங்கப்படுகிறது. அப்படி சிறுக்குன்னு சொன்னா சிறுக்கின் மூலம் கிடைத்த உதவியை நீ பெறக்கூடாது. அதனால இன்றிலிருந்து 50 நேர தொழுகை தொழுது, 50 நேரம் பார்க்க சொல்லு.
50 நேரம் இமாமத்து 50 நேரம் தொழுவு. ஏன் இந்த உதவி சிறுக்காய் போச்சுல, மறைந்தவர்கள் தான் உதவி செஞ்சிருக்கிறாங்க. மறைந்த உதவி செஞ்சா சிறுக்கல்லவா? சிறுக்கு மூலம் கிடைத்த உதவியை பெறலாமா? பெறக்கூடாது. 50 தொழுவுங்க. அதெல்லாம் மாட்டோம், 5 தான் தொழுவோம். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறைந்தவர்களால் உதவி செய்ய முடியும், ஒப்புக்கொள்ளு, அவ்வளவுதான். ரெண்டுல ஒண்ணுதான், ஒன்றும் ஒப்புக்கொள்ளுங்க. மாட்டேன்னா 50 தொழுவுங்க. ஆனா இங்கேயும் அந்த வஹாபிகள் ஒரு நிலை இல்லாம இருக்கிறார். மறைந்தவர்கள் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முசாலை சாரத்தை உதவி மட்டும் நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு. சரி, இப்போ மறைந்தவர்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்க, அதனால உதவி செய்ய முடியும். இப்போ இவங்க கேட்பாங்க, அது எப்படி நீங்க அவங்கள்ட்ட போய் உங்க தேவையை முறையிட்டா அவங்களுக்கு காதுல கேட்காது, அவங்க நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் அவர் சொல்லுவார்கள். ஏங்க அவங்க கேட்க மாட்டாங்கிறீங்க, அதுக்கு ஒரு வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வகாமல் வேலையே தான் சொல்வது தவறான கொள்கை, இழுத்து கொண்டு வருவது வசனம். அப்பாவி இளைஞர்கள் இந்த மாய வலையில விழுந்து போனேன். இதுக்கு ஒரு வசனம் என்ன? அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டான், இன்னக்கல் ஆசிசுமகள் மோதா, நபியவர்களை மரணித்தவர்களை நீங்கள் கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப மரணித்தவர்கள் எப்படி கேட்பாங்க? அப்படி போய் சொன்னா எப்படி காதல விடும்? இந்த வசனத்தை ஓதி இன்னொரு வசனம் இருக்கிறது, உமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரிலே இருப்பவர்களை உங்களால் செவியேற்க வைக்க முடியாது. இந்த வசனத்தை ஓதிட்டு தான் கபர் இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. நீங்க போய் சொன்னாங்க யாரும் விடாதுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்பதற்கும் நாலு அப்பாவை இருக்காங்க. அதான் வருத்தமா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்டா, வசனத்தை ஓதுறது பெருசு இல்லை, அங்கே இடம்பெற்றிருக்கிற வாசகம் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? முதலாவது நான் கேட்கிறேன், அங்க என்ன மையத்து கேட்காது என்ன இருக்கிறது இந்த வசனத்திலே? எந்த மகாபி வேண்டாலும் வரட்டும், அங்க அப்படியே இருக்குது. கேட்க வைக்க முடியாதுன்னு மகாபிரம் அப்படிதான் அர்த்தம் வைக்கிறாங்க. கேட்க வைக்க முடியாதுன்னு அர்த்தம் வைக்கிறாங்க. கேட்காதுன்னு அங்க இல்லை. கேட்க வைக்க முடியாது என்பதால் மையத்து கேட்காது என்று ஆகிவிடுமா? கேட்காது என்பதற்கும் நீங்க கேட்க வைக்க முடியாதுங்கிறது வித்தியாசம் இல்லையா? சரிங்க, நான் இப்ப சொல்றேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள், நான் உங்களை கேட்க வைக்கிறேன். உண்மையா இல்லையா? நான் உங்களை கேட்க வைக்கிறேன்னா இல்லை, நான் உங்களை கேட்க வைக்கிறேன். யார் கேட்க வைக்கிறது? அல்ல, நான் கேட்க வைக்கிறேன். நான் கேட்க வைக்கவில்லை என்று சொன்னதால் நீங்கள் கேட்காதவர்களாக இருக்கிறீர்கள் என்றாகுமா? நான் கேட்க வைக்கவில்லை, அல்லாஹ் கேட்க வைக்கிறார் என்று அர்த்தம். அங்கே இறைவன் அதான் சொல்றான், நபி அவர்களே நீங்கள் கேட்க வைக்க முடியாது. அப்படி என்ன? நான் கேட்க வைப்பேன் அர்த்தம். உண்மைதானே? அதான தவறு. பேச வைப்பவனும் இறைவன், கேட்க வைப்பவனும் இறைவன், பார்க்க வைப்பவனும் இறைவன், நடக்க வைப்பவனும் இறைவன், அமர வைத்திருப்பவனும் அந்த இறைவன். அதானே தௌஹீது. கேட்க வைக்க அல்லாஹ் தானே. நபியை பார்த்து அல்லாஹ் நீங்க கேட்க வைக்க, நானா கேட்க வைப்பேன். நம்முடைய கொள்கை அதானங்க. மையத்து கேட்காது என்றாங்க இருக்கிறது, நான் கேட்கிறேன். எந்த மகாபிடா வரணும்? அவன் ஏன் இந்த வசனத்தோடு மையத்து கேட்காது என்று சொல்றீங்க? இந்த வசனம் தான் எங்க சம்பந்தம் இருக்கா? சரி, இன்னொன்று தெரியுமா? மையத்து கேட்கும் என்பதற்கு பல ஹதீஸ் புகாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு மையத்தை அடக்கம் செய்துவிட்டு திருப்பி வருகின்ற போது நடப்பதால் எழுகின்ற காலனி சப்தத்தையும் நிச்சயமாக இந்த மையத்தை கேட்கிறது என்றார்கள். இன்னஹு லயஸ்மஉ கரஅனி ஆலிஹிம், புகாரி பேசினார். செருப்பு சத்தம், வெட்டிய சத்தம், அதுவும் மண்ணுக்குள்ளே. நம்ம உயிராக ஒரு ஆளை மண்ணுக்குள்ள வச்சாச்சு, மேல ஒரு ஆள் நடந்து போறாரு, செருப்பு அவர் கேட்குமா கேட்காது. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறத விட மையத்தா இருக்கிறவங்க கேட்கிற சக்தி அதிகமா இருக்கு. இப்ப நான் சமாளம் சொல்றேன், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கால் வரும், ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, மைக்கு இல்லாமல் சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும், கால் வருவோமா உள்ளாங்க. ஆனா அந்த கபர்ஸ்தானுக்கு போங்க, கபர்ஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே சலாம் உங்களுக்கு உண்டாகும் சொல்லுங்க. அந்த கபர்ஸ்தான்ல கடைசியா அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு வருவோம். அப்படி என்ன, நம்மை விட மையத்தை வந்து அதிகம் கேட்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்ட காபிர்களை பாலும் கிணற்றிலே போடப்பட்டு விட்டது. அங்கே வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து அங்கே போடப்பட்ட குறைஷி தலைவர்களுடைய பெயரை சொல்லி 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 அழைக்கிறார்கள். யா ஃபுலான், யா ஃபுலான், உத்பாவை, ஷைபாவை,
இப்படி ஒவ்வொருவராக உமையாவே அபூஜஹிலே அபூஜஹில் அதில் போடப்பட்டாங்க, பதில் போடப்பட்டாங்க. அதில் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் அப்பா உங்கள் நாயகம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை பெற்றுக் கொண்டீர்களா? இப்படி சொன்ன உடனே அருகிலே இருந்த அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அன்து கல்லிமு அஜ்சாதன் லா அர்வாஹ ஃபீஹா, ரசூலல்லாஹ் ரூஹ் இல்லாத உயிர் இல்லாத சடலத்தோடு தாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா அன்தும் பிஅஸ்மஅ மின் ஹாவுலாயி லிமா அகூல், நான் சொல்லுகிற இந்த வாசகத்தை உங்களை விடவும் இவர்கள் அதிகம் கேட்கிறார். ஏன்னா மையத்தா விட கேட்கிற சக்தி அதிகமாக முகாலபதி செய்யப்பட்டது. ஆனா கேட்கிற சக்தி இருக்கிறது. அதனால அவங்க நம்ம முறையிடலாம். அந்த ஆயத்துல வந்து நீங்க கேட்க வைக்க முடியாது, நான் தான் கேட்க வைப்பேன். சரி, இன்னொன்னு சொல்லுவாங்க, அது எப்படி கேட்க வகாபி அப்பா விருந்தர்களை ஏமாத்தினாலும் இதெல்லாம் வழக்கம் கொடுக்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபர்ல அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு மலக்கும் வந்து கேள்வி கேட்பாங்க, கேவமன் நபி அதுக்கு நல்ல பதில சொல்லிட்டாக்கா அந்த கபர் சொர்க்கத்தின் பூந்தோட்டமாக இருக்கும். சரியா பதில் சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு தண்டனை வழங்கப்படும். இது சொல்லிட்டு நல்லவர்களுக்கு பதில் சொல்லிடுவாங்கல்ல, சொர்க்கத்தின் பூந்தோட்டமா இருக்கும் அல்லவா, அவரை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், நாம் கண்ணோமத்தில் அழகு மணமகன் உறங்குவது போன்று உறங்கு. திருநெல்வேலியில் பதிவு செய்யப்பட்டாங்க இருக்குது. மகாபீர்கள் அதிகம் கொண்டு வருவாங்க, கருத்தான மாற்றமா சொல்லியிருப்பாங்க. இந்த அதிக அந்த வாகம் எப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் தானே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் நல்லவங்களை பார்த்து குருமாவோட தூங்குற மாதிரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்கள தூங்கிட்டு தானே இருப்பாங்க. வழிபாடுகள் நன்மைமார்கள்னா நீங்க போய் சொல்ல எப்படி காதல் விடும், அவ்வளவு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது உண்மை. தூங்குறத கேட்டா தூங்கிட்டே இருக்கிறதா, தூங்கிக்கிட்டே இருக்கிறது தான் அர்த்தம் சொன்னா நாம் தூங்குங்க. சில அதோட நிப்பாட்டிருப்பாங்க, மலக்குமார்கள் அதோட நிப்பாட்டிருப்பாங்கல்ல. புதுமாப்பட தூங்குற மாதிரி தூங்கி, புதுமாப்பட எவ்வளவு நேரம் தூங்குவாருல்ல, மன வரைக்கும் போயிட்டாரு. புதுமாப்பட மன வரைக்கும் போயிட்டாரு, தூங்குறாரு. எவ்வளவு நேரம் தூங்குவாரு? அவங்க மொத்தாப்புறம் தூங்கிட்டே இருப்பாரா? கொஞ்ச நேரம் தூங்குவாரா, வெளியே தூங்குவாருல்ல. இழைப்பாரு. இங்க புதுமாப்பட தூங்குற மாதிரி தூங்கினா என்ன இருக்கும்? நிறைய இழைப்பாருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஆராம் கரும். இப்படி சொன்னதை போய் தூங்கிட்டே இருப்பாங்க. தூங்கிட்டே இருக்கிறாங்க புதுமாப்படம் சொல்லவே தேவையில்லை. சரி, நான் கேட்கிறேன், தூங்கிட்டே இருக்கிறதா இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கபரில் தொழுதுட்டு இருந்தாங்க? தூங்கிட்டே தான் இருப்பாங்கடா. குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்கல்ல, கபரில் இருக்கிற ஒரு சாஹிப் சொன்னாங்கல்ல, தபாரக்கலில் ஓதுவதை கேட்டாங்க. தூங்கிட்டே இருந்தா எப்படி குர்ஆன் ஓதுவாரு? யோசிக்க வேணாமா? சரி, கபர்வாசிகள்னா தூங்கிட்டே இருக்கிறாங்கடா. நபி ஸல்லல்லாஹு நம்மளை பார்த்து கபர்ஸ்தான் போனா சலாம் சொல்லுங்கன்னாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சொல்லி தந்தாங்கல்ல. எப்படி சொல்லி இருப்பாங்க? தூங்குறவங்களா இருந்தா முடிச்சுட்டு இருந்தாங்க சலாம் சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சகோதரரோ யாரோ தாயாரோ மனையாரோ தூங்கிட்டுனான்னு வச்சுக்கிறேன். தூங்கிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிங்களா? யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஏன் சொல்ல முடியாது? நீங்களே கேட்பீங்க, மகாபிட கேட்கணும். உங்க வீட்டில் தூங்குறவங்க சலாம் கேட்பாங்க. அப்படி தூங்குறவங்க எப்படிங்க சலாம் சொல்றது? அப்ப நீங்க கபர்ஸ்தான போனா தூங்குறவங்களுக்கு தானே சலாம் சொல்லியிருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலோக்கு. அப்ப முடிச்சுட்டு இருக்கிறேன். முடித்து கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் சலாம் என்றால் கபரிலே இருப்பவர்கள் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அயாதான் தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்களிடம் நாம் சொன்னால் அவர்களுக்கு கேட்கும். பார்க்கிறாங்களா? பார்த்தா தானே தெரியும். இன்னாரு அவருடைய தேவை இதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவருக்கு அவனே மல்லாடுவா செய்வோம். இன்னும் தெரிஞ்சாதான் அவங்க செய்வாங்க. அப்படி தெரியுமா? தெரியும். இது எப்படி தெரிந்து கொள்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவங்களுடைய ஜியாரத்துக்காக வேண்டி நான் கூட்டிட்டு போவேன், சாதாரணமா போவேன். அதுக்கு பிறகு என்னுடைய தந்தையார் அபூபக்கர் சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போதும் சாதாரணமா போயிட்டு வருவேன். என்ன கேட்பாங்க, என்ன இப்படி சாதாரணமா போறீங்க அப்படின்னு.
நான் சொல்லுவேன், என்னமா சௌஜி மாமி, அங்கே யார் இருக்கிறார்? என்னை ஈட்டெடுத்த தந்தையார் இருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை மனமுடித்த கணவர் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இப்படி போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். படமா துஃபினா உமர் ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாடி வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், மா தஹல்துஹு இல்லா வஅனா மஷ்தூதத்துன் அலைய தியாபி, என்னோட ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் அங்கே சென்றேன். என் தெரியுமா? ஹதா மின் உமர், ஹதா மின் உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு நான் அப்படி சென்றேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டார்கள். என்ன சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்கப்பட்டுக்கிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஊருக்குள்ள இருக்கிறாங்க, கபருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா மண்ணுக்கு மேல அவங்க இருக்கிறாங்க. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெட்கப்பட்டுக்கிட்டு இப்படி ஆடைகள்லாம் நான் பண்ணேன். அவங்க என்ன பார்க்கறாங்க, அதனால என் ஆடைகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு நான் போறேன். உள்ளே இருக்கிற அந்த இறை நேசர் வெளியிலே இருப்பவர் யார் என்பதை புரிகிறார்கள். யார் என்பது மட்டுமல்ல, எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதையும் புரிகிறார்கள். அவர் கபருக்குள்ள இருந்தா மேல வந்து என்ன தெரியாது சொன்னா சாதாரண போயிட்டு வரலாமே. ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு என் ஆடைகள் நல்லா அணிந்து போகணும். உள்ளே இருப்பவருக்கு தெரிகிறது. சரிதானே? அடுத்து ரொம்ப ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே கடுமையான பஞ்சம். பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், பிலால் சுகரே என்று அழைக்கிறார்கள். இஸ்தஸ்கீலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க துஆ செய்யுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள். இன்னும் மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்க உம்மத்துமார்கள். சொல்லிவிட்டு வந்துடுறாங்க, கனவிலே காண்கிறார்கள். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஈத்தி உமர், உமர் என்ன ஆட்சியாளர் தானே சொன்னாங்க, உமர் எங்க அவங்ககிட்ட போங்க, நான் சலாம் சொன்னதா சொல்லுங்க, நல்ல முறையில் ஆட்சி நடத்துறீங்க என்பதை நான் சொன்னதா சொல்லுங்க, மழையும் பொழியும் என்று சொல்லிடுவாங்க. இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று மழை பொழிந்தது. எப்படி எந்த அளவுக்கு பொழிந்தது? கால்நடைகள் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் முறையிட்டாங்க. இந்த பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தது யார் என்று தெரிந்ததால் தானே அவங்களே கனவுல போய் சொன்னாங்க. அப்ப யார் வந்தான்னு தெரியுதுல, இல்லாட்டி அவங்க கனவுல கரெக்டா எப்படி போக முடியும்? அடுத்து என்ன சொன்னாங்கன்னு தெரியுதுல, மழைக்கு தான் சொன்னாங்க. மழை பற்றின பதில் தான் மழை பொழியும் செய்தி. அப்படியானால் வருபவர் யார் தெரிகிறது. இறை தூதர்களுக்கு, இறை நேசர்களுக்கு வருபவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதுவும் தெரிகிறது. இறை தூதர்களுக்கு, இறை நேசர்களுக்கு என்பதற்கு எவ்வளவு பெரிய அச்சாட்சி இது பார்த்திருக்கிறார். இன்னொன்று, இந்த அம்ர் இப்னு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமயத்துல கபருக்கு சாஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அம்ர் லா துதி சாஹிபஹ கபர், அம்ர் அவர்களே கபருக்குள்ளே இருப்பவருக்கு நோவினை செய்யாதீங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டாங்க. கபரில சாந்தி இருந்தா அது ஒரு அவமரியாதை தானே. பெரியவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆள் கொடுப்பாங்க, வயசு மூத்தவங்க இருக்கும்போது மரியாதை பேருன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதை செய்து உள்ளே இருப்பவருக்கு வேதனை கொடுக்காதுன்னாங்க. அப்ப உள்ளே இருப்பவருக்கு தெரிகிறது மேலே யார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. இல்ல மேலே என்ன நடந்தாலும் உள்ளே இருப்பவருக்கு தெரியாதுன்னா வேதனை அவர் வரும்போது அவர் என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. வேதனை வர தேவையில்லை. மேலே சார்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது, அதனால் அந்த வேதனை அவருக்கு ஏற்படுகிறது. அந்த வேதனையை கொடுக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இதிலிருந்து நாம் புரிகிறோம், பார்க்கவும் செய்கிறார்கள் இறை நேசர்கள் என்பது. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க ஓசனாக்கு கூப்பிடுறீங்க, இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, தமிழ்நாடு சங்கடிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, காய்ப்பிலிருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, கீழக்கிழந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, அல்லாமணிலிருந்து ஒரு கூப்பிடுறாரு. அவர் உலகத்துல பல்வேறு இடங்கள்லேருந்து கூப்பிடுவாங்க. பல்நாடு, சைனா, ஜப்பான், அமெரிக்கா, லண்டன், இருப்பாங்க கூப்பிடுவாங்க. ஒருவருக்கு எல்லாருக்கும் எப்படி கேட்கும், எல்லாருக்கும் எப்படி உதவி செய்வாங்க, அதான் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. முடியும். நான் சாதாரண விவாதம் நடந்த போது கூட நான் சொன்னேன், ஒருவர் ஒரே டயத்துல பலருக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்கு அங்கே இங்கே தேவையில்லை.
என்ன வேணுங்கிறத தட்டுனா உடனே அவர் கிடைக்குதுல்ல. ஒரு ஆள் ஹிஸ்டரி தேடுறாரு, ஒரு ஆள் சயின்ஸு தேடுறாரு, ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும் நினைக்கிறாரு, இன்னொரு பாம்பே பற்றி தெரியும் நினைக்கிறாரு, இன்னொரு அமெரிக்கா பற்றி நினைக்கிறாரு. எல்லாம் கூகுளில் போய் கேட்குறாங்க. கூகுள் எல்லாரும் கொடுத்துருக்குது. அமெரிக்காவும் அந்த அமெரிக்கா விஷயம், ஹாஸ்பிட்டல் மட்டும் அதான் வச்சுக்க. என்ன இது கூகுள் ஒரே டயத்துல இங்க ஒரு நாள் பாம்பே பத்தி கேட்கிற அதே டயத்துல பாம்பே உட்கார்ந்து சென்னை பத்தி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவருக்கு சென்னை பத்தி கொடுக்குறது அந்த கூகுள், இங்கே ஒரு பாம்பே பத்தி கொடுக்குறது. ஒரே டைம் அட் டைம். எப்படி பிடிக்கிறது? மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தானங்க, முடிகிறதா இல்லையா? மைக்ரோ பாயிண்ட் செகண்ட் அது வித்தியாசம் இருக்குது. சரி, அந்த வித்தியாசம் வரைக்கும் தான் பரவாயில்ல. மணிமார்களும் அந்த செகண்ட் வித்தியாசத்துல உதவி செய்யணும்னு சொல்லி பிடிச்சிட்டு போக முடியாது. அப்புறம் என்ன சொல்லி இன்னொன்னு சொல்றது எப்படி சொன்னா, அல்லாவுடைய பண்பை கொடுக்கிறீர்களே வழிபாடுகிட்ட, அல்லாவுடைய பண்பு என்ன அல்லாவுடைய பண்பை கேட்டா, எங்கிருந்து பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், எந்த மொழியிலே பேசினாலும் இது விளங்குவது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அவ்வளவு வந்து கொண்ட இலக்கணது ஏங்க. இந்த உங்களுடைய கூற்று குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா? சொல்லுங்க. எங்கிருந்து பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும் கேட்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குங்க. ஆதாரம் தாங்க. உடனே மகாபீர் இருக்கும் அப்படின்னா சில கட்டங்கள்ல ஆதாரம் கொடுக்க முடியாது. உடனே வேறு எடுத்து பாத்தீங்களா அல்லாஹ்வுக்கு கேட்கறதுங்கிறதுக்கு ஆதாரம் கேட்கலாம் பாருங்க அப்படின்றாங்கல்ல. அப்படியா கேட்டா அல்லாஹ்வுக்கு விளங்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் விளங்குது, அதுக்கு ஆதாரம் தாங்க. பாத்தீங்களா அல்லாஹ்வுக்கு விளங்குங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குது இந்த கூட்டம் அப்படின்றாங்க. அதை தப்பிக்க பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், அதே வகாபேட்டை நான் கேட்குறேன், அல்லாஹ் தஆலா மன்னிப்பாளனா? மன்னிப்பாளன். ஆதாரம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் மதுரஹிங்க அசனத்தை ஓதுவாங்கடா. அது மட்டும் பார்த்தீங்களா அல்லாஹ் மன்னிப்பாங்கிறதுக்கு போய் ஆதாரம் கேட்குறாங்க மகளா. அது மட்டும் ஓதிவாங்க, ஏன்னா ஆதாரம் இருக்குது. அல்லாஹ் தஆலா அன்பாளனா ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல ரஹீம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரம் சொல்லுவாங்க, ஆதாரம் இருக்குது. எங்கிருந்து கேட்டாலும், எத்தனை பேர் கேட்டாலும், எந்த மொழியிலே கேட்டாலும் அல்லாஹ் மட்டும் நாங்கிறது கூட புது சரக்கு. யாரு வகாபியில அழுத்து விட்ட சரக்கு அது. ஆதாரம் கேட்டாங்க இல்ல, அதுக்கு பார்த்து மட்டும் திருப்பி விடுறான். பார்த்தீங்களா எப்போ அப்படிதான். அதே விவாதத்துல மலிமார்களுக்கு உதவி வரும்பொழுது பௌத்தநாயகத்தை அழைத்த உதவி செய்வாங்க. அதுல ஒரு மோட்டப்பட்ட அல்பம் ஹல்பத்தி என்னுடைய பெயரை சொல்லி 1000 தடவைகள் அழைத்தால் அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தஅவத்திஹி, விரைந்து பதில் கொடுப்பேன். பௌத்தநாயகம் சொல்றாங்க. உடனே வஹாபியர் பிடிக்கிறாங்களாம். அழைச்சுட்டா பதில் கொடுப்பாங்க ஓதுறியல. இப்ப இந்த அடங்கத்துல கூப்பிடுங்க பௌத்தநாயகத்தை, வர்றாங்களா என்னன்னு பார்த்துக்கோம், வந்துட்டா நாம எடுத்துக்கொள்றாங்க. அப்ப நான் கேட்டோம், அப்படியா நீங்க கேட்கிற இந்த இது போன்ற கேள்வியை தான் நாத்திகன் கேட்கிறான். அந்த நாத்திகன் உங்களிடம் கேட்கிறான். அவனுக்கு நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? அதை நீங்க சொல்லுங்க. என்ன அல்லாஹ் வந்து பதில் கொடுப்பான் என்ன கேட்டாலும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அந்த அல்லாஹ்வை இங்க கேட்கல, நாங்க கேட்கல. அது சொல்லிடுங்க, நாங்க கேட்கல, நான் கேட்கிறேன். அல்லாஹ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் தான் நிறைவேற்றான் அப்படிங்கிறீங்கல்ல. அப்படின்னா அந்த அல்லாவை இங்க வரவழைச்சுக்காமீங்க அப்படின்னு நாத்திய கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீர்கள்? மாட்டிட்டாங்க. ஆனா அதிலிருந்து தப்பிப்பதற்கு இடம் சொன்னாங்க. பாத்தீங்களா அல்லாவை வந்து காட்டணும் கேட்கிறாங்க. அல்லாவை காட்டணும் நம்மளா சொன்ன நாத்திகன் கேட்டா கூட பதில் என்ன அப்படி கேட்ட பதில் இல்ல, மாட்டிக்கிட்டாங்க. அதனால இவங்க இப்படி கேட்கிறாங்க, நாம அப்படி கேட்கல. நீங்க ஹவுசநாயகத்தை கேட்டீங்கல்ல, அல்லாவை காட்டுங்க, நாங்களா கேட்டோம். நாத்திகன் கேட்டால் என்ன பதில் கேட்டோம். அது ஒரு ஆள் சொல்றாரு வாதத்திலே என்ன தெரியுமா, நீங்க ஹவுசநாயகத்தை கூப்பிட்டா அப்படியே அவர்கள் இங்கே வந்தாலும் இங்கே அரங்கத்துடைய கேட்டுக்கு வெளியே தான் இருக்க முடியும், உள்ளே வர முடியாது. காரணம் கேட்டு அரங்கத்தின் கேட்டு பூட்டப்பட்டு இருக்கிறது, மூடி இருக்கிறது என்றார். அங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். அப்பதான் நம்ம முன்னால் சொன்னோம், ஏங்க பகதாதிலிருந்து இந்த கடியக்காவிலே அமைந்துள்ள ஒரு அரங்கத்தின் வாசல் வரைக்கும் ஹவுசநாயகம் வர முடியும் என்றால் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர முடியாதா என்ன? சும்மா அதான் எந்த ஆதாரம் சரக்கு கிடையாது, சும்மா பேச்சு பற்றியதான். இப்போ எங்கிருந்து பேசினாலும் எத்தனை பேசினாலும் என்ன ஆதாரம்? இவங்களே உருவாக்கினது இல்லை. எங்க இருக்குது? எந்த புறாங்க இருக்கு. அப்ப சென்னை விவாதத்தில் ஒரு பாயிண்ட் வச்சோம். இந்த சொன்னோம் அப்படியா தசாமதானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சதாவதானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசாவதானி, தசராத்திரங்க 10 தசம் ஒரே நேரத்திலே 10 காரியங்கள் செய்கின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு. சதாவதானி, சத்துட்டா என்ன? 100 சதம் அடிச்சாங்கிறாங்கல்ல கிரிக்கெட்ல, சதம்னா 100, அதான் சதாவதானி. சரி, இப்போ அது ஹிந்தி வார்த்தைகள். சரி, சதாவதானி. இப்போ சதா ஒரே டயத்துல 100 செயல்களை அவரால் செய்ய முடியும். இந்த ஷேகுத்தப்பி பாவலர் நம்ம காலத்துக்கு முந்தின ரொம்பலாம் முன்னால் உள்ளவங்க இல்லை, நம்ம காலத்துக்கு கொஞ்சம் முன்னால வரைந்தவங்க தான் ஷேகுத்தப்பி பாவலர். அவங்கள சதாவதானின்னு தான் சொல்லுவாங்க. 10 பேர்கள் என்ன சொல்லுவாங்க, உதாரணத்துக்கு அவங்க இருப்பாங்க பெரியவங்க வச்சுக்கோங்களேன். ஒரு திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்பார், இந்த தலைப்புல இந்த அதிகாரத்துல இத்தனாவது பாட்டை சொல்லுங்க ஒரு நாள் கேட்பாரு. அவர் பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை தொடர்ந்து பெண்ணு அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம், அந்த பெண்ணு சத்தம். இன்னொரு வரை அந்த பெண்ணு மேல ஒரு பூவை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படி பல காரியங்கள் ஒரே நம்பியிருக்கணும். இவர் என்ன செய்வாரு, திருக்குறள்ல அது மனப்பாடம் சொல்றது பெரிய விஷயம். அது கரெக்டா பதில் சொல்லிட்டே வருவாரு. கண்ணு முன்னு பிறகு எத்தனை பூ உடம்பிலே விழுந்ததுன்னு கேட்டா இத்தனை பூ விழுந்ததுன்னு சொல்லுவாரு. எத்தனை தடவைகள் மணி அடிக்கப்பட்டது, இத்தனை தடவை அடிக்கப்பட்டிருப்பார். ஒரே நேரத்துல நம்மளால முடியுமா? ஒரு இதே முடியாது. ஒரு இது பெண்ணு மட்டுமே வந்து எண்ணிட்டு வந்தா கூட 30 வந்தவொடனே சந்தேகம் வந்துடும். 29 30 முடிஞ்சு போச்சு. ஒண்ணுதான், ஒண்ணுலே சந்தேகம் வந்துடுது. அவர் ஒரே இது போட்டு 10 அப்படி. இப்போ ஒரே நேரத்துல மனிதர்களுக்கு முடியாது நினைக்கிற அந்த மட்டும்தான் நினைக்கிற ஆதாரம் தரல. அது ஒரு விஷயம். மனிதருக்கு மட்டும் இருக்குதுங்க அப்படின்னு கேட்டபோது அது மகாபுல பதில் என்ன தெரியுமா? எல்லாம் சும்மா சமாளிக்கிறேன், உண்மை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அது பயிற்சியின் மூலம் எடுத்துக்கொண்டது. நான் கேட்கிறேன், பயிற்சியின் மூலம் எடுத்துக்கொண்டா அவன் இறைவன் ஆயிடுவான? இல்லை இல்லை, பயிற்சி மூலம் எடுத்தா சிறுக்கு ஓடிடுமா? இது சிறுக்கு தான். எங்கிருந்து எத்தனை பேர் சிறுக்கு தான். பயிற்சி எடுத்துனா சிறுக்கு போயிடும். என்ன கொள்கை வச்சிருக்கிறீங்க வராதிகள்? அப்ப அங்க பதில் எடுக்க முடியல. அதனாலதான் சரி. அப்ப அதனால இப்படி ஒரு சாண்டா சொன்னாங்க, எல்லை, நீங்க எல்லைக்கு மேல கொண்டு போறீங்க. நாங்க நீங்க ஒரு ஆள் கூப்பிடுறீங்களே, அவங்க யாரும் கொடுக்கல, அவர் கிட்ட இருக்கிறாங்க, அவங்க தொலைவில் இருக்கிறாங்க, தொலைவில் இருக்கிறாங்க. சரி, நீங்க போன்ல பேசுறீங்களே, இங்க பேசுறாங்க, யாரும் கொடுக்குறேன். சவுதியில் இருக்கிறவங்க இங்கிருந்து பேசுறோம், எத்தனை பேர் கேட்கறோம்னா அவரோட பேசுற கேட்கறோம். எப்படி? அது கருவி. இப்ப கருவியெல்லாம் வந்து விஷயம் ஓடிடுமா? சும்மா ஏதாவது சொல்லணும். விஷயம் பண்றாங்க, இவங்க வந்து பொருள் பண்றாங்க, விஜய் செய்யறாங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக எல்லாமே அடிபட்டு போச்சு இந்த காலத்துல. எல்லாம் படி வந்துருங்க அப்படிங்கிறது. சரிங்க. இப்போ வழிமார்களே நம்ம அனைவரும் வச்சுக்கிறோங்க. இது எல்லைக்கு அப்பால் பண்ணணும். ஒரே பாட்டு சொல்லிட்டோம் தாங்க. இறைவனை அழைப்பது அவனுக்கு உண்டான அந்த தகுதி என்பது ஹத்து இல்லாது. இந்த அல்லாஹ்தாலா ஒண்ணு கேட்கிறான், ஒண்ணு பார்க்கறாங்கன்னா அவனுக்கு ஹத்து இல்லை. இந்த எல்லைக்குள் இருந்தால்தான் பார்க்க முடியும். இந்த எல்லைக்குள் இருந்து பேசினால்தான் கேட்க முடியும். இந்த அளவு இறைவனுக்கு இல்லை. ஆனால் இறை நேசர் மனிதர்கிட்ட வச்சுருவோம். மனிதர்கள் எப்படி தெரியுமா? எங்கிருந்தும் கேட்பார்கள். ஆனால் ஹத்து எல்லை. இதுதான் இறைவனுக்கும் இறை நேசருக்கும் வித்தியாசம். எப்படி? இப்போ அமெரிக்காவிலே இருக்க ஒருவர் குரல் கொடுக்கிறார். பக்தாது மாநிலத்தை கூட ஹவுசனாம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். ரொம்ப தொலைவு என்று நினைப்போம், தொலைவுதான், ஆனால் எல்லைக்கு உட்பட்டது. ஏன்? பூமிங்கிற ஒரு உருண்டை எல்லைக்கு உட்பட்டதா, எல்லைக்கு அப்பாற்பட்டதா? பூமிக்குள்ள இருக்கிறவங்க பூமி உருண்டை எல்லைக்கு உட்பட்டே தானே. இந்த வானவெளியில இந்த பூமிங்கிற 10 கதத்தை இருக்குது. அது ஒரு எல்லைக்குள்ளே தான். அமெரிக்காவில் கூட்டான் சரி, சைனாவில் கூட்டான் சரி, அந்த பூமி உருண்டைக்குள்ள தானே இருக்கிறாங்க. எல்லைக்குள்ள தானே இருக்குது. அப்ப இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லைக்கு அப்பாற்பட்டது. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. எங்கிருந்து வாய்ப்பாடு படிக்கிறது நேரத்தை வாங்க வேணாம். எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை இப்படி வாய்ப்பாடு பண்ணி மனப்பாடு பண்ணிருக்கலாம். அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. சரிதானா? சரி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே தான் நாம் இறை நேசர்களிடம் உதவி தேடுகிறோம். ஏன் அவங்கள்ட்ட உதவி தேடுறோம்? அவங்களுக்கு அந்த புகழ் எப்படி வந்தது? அவங்க ஹலீஃபாக்களா இருக்காங்க. அதான் மெயின். இறைவனோட ஹலீஃபாங்க யாரு? இறை நேசர்கள், இறை தூதர்கள். இதை நான் சொல்லலைங்க, குர்ஆன் பேசுகிறது. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த்.
உங்களில் யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்வணக்கம் செய்கிறார்களோ அவர்களே இறைவன் தனது பிரதிநிதிகளாக ஹலீஃபாக்களாக இந்த மண்ணுலகில் நியமித்து விடுகிறான். ஹலீஃபானா யாருக்கு சொல்றது? என்னுடைய பிரதிநிதி பற்றி நான் சொல்றேன். எதுக்கு? ஏன் செயலர்கள் செய்வார்கள் தானே, அதானே ஹலீஃபா. நான் செய்ய வேண்டியதை பரமாவர் செய்வாரு. அப்ப இறைவன் ஆற்றுகின்ற அந்த காரியங்களை ஆற்றுவதற்குத்தான் பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் யார்? இறை அடியார்கள், இறை நேசர்கள். அல்லாஹ் சொல்கிறான் இந்த மண்ணுலகில். இன்னொரு இடத்துல சொன்னார், அண்ணன் அருள எரிசுகா பாதிய சாயம். இந்த மண்ணுலகம் முழுவதையும் என்னுடைய நல்லடியார்கள் தான் சொந்தமாக்கி இருக்கிறார்கள். அதனால என்ன தேவைன்னா அவங்களே போறோம். உலகமே அவங்க கைக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு என்னன்னா அவங்க தருவேன். நானா சொன்னேன், அல்லாவும் சொன்னான். இன்னும் அவங்க எரிசுகா பாதிய சாயம். மண்ணுலகம் முழுவதும் அவங்க தான் சொந்தமாக்கி விட்டாங்க. அவங்க கையில இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு கேட்டு வாங்கிருந்த. அவங்க ஹலீஃபாக்கள் அல்லாவுடைய காரியத்தை செய்வாங்க. அண்ணன் ஹலீஃபா. அதனால தான் நம்ம ரெண்டு நாள் முறையிடுறோம். இதை தாங்க வகுச்சனாக்கு உதவி கேட்கிறோம். அப்படித்தானே ஓதுறோம் அல்லவா? ஹலீஃபத்துல்லாஹி ஃபீனா முஹய்யத்தீனி. ஹலீஃபத்துல்லாஹ் ஏன் ஓதுறாங்க? உதவி கேட்கிறோம். அல்லாவுடைய ஹலீஃபாவா இருக்கீங்க. எல்லாம் புராண வசனம் தான். அல்லாஹ் சொன்னா நல்லடியார்கள் ஹலீஃபா ஆகுறாங்க. அதெல்லாம் மோடுதலும் ஹலீஃபத்துல்லாஹ் அல்லாவுடைய ஹலீஃபாவே உங்களை கேட்கிறோம். அப்ப நம்ம சொல்றோம் இன்னும் அல்லாஹ் சொன்னாங்க. இன்னொன்னு நம்ம ஷிர்க்கு மேலே இல்லை, தௌஹீதில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அதை படிக்கும் போது யாக்கூபா படிக்கும் போது வல்லாஹு அஅதாகஹு ஃபஅன்த மாலிகு. எவ்வளவு பெரிய தௌஹீத் இருக்கு. மௌசாலா அவர்களே உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம். ஏன் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். வல்லாஹு அஅதாக, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த மாலிகு நீங்க எதுவானா இருக்கீங்க. தாங்க எவ்வளவு தௌஹீத். இந்த ஷிர்க்கு மேல இருக்கு. ஆனால் ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஷிர்க்கையே கொள்கையாக கொண்டவர்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கின்றாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது. இறைவனுக்கு உருவத்தை கொடுத்து அரசுக்கு மேல உட்கார வச்சு இடத்தை கொடுத்துட்டாங்களே. இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டியதானே இந்த கொள்கை இருந்தா? இறைவனுக்கு இடம் உண்டா? இறைவனுக்கு காலம் உண்டா? இறைவனுக்கு அரசியல் உட்கார்ந்து இறைவனுக்கு இடத்தை கொடுத்து விட்டார்களே. இறைவனுக்கு வலது இருக்கிறது, இடது இருக்கிறது, மேடு இருக்கு, கீழே இருக்கிறது, முன் பகுதி இருக்கிறது, பின்பகுதி இருக்கிறது. இடத்தை கொடுத்துட்டாங்க உருவத்தை கொடுத்து. எவ்வளவு பெரிய பச்சை. அவங்க தான் தௌஹீத் இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து ஷிர்க் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. திருடிக்கு ஒரு திருட ஓடிட்டு போகும்போது திருட பிடிங்க மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்கல்ல, திருடனும் சேர்ந்து சொல்லுவானா திருட பிடிங்க அப்புறம் எங்க தப்பிக்க முடியுங்கிறது. ஷிர்க் செய்பவர்களை தௌஹீத் உள்ளதை பார்த்து ஷிர்க்குங்கிறாங்க. எங்க தௌஹீத் இன்னொன்னு நிறைவுக்கு வந்து நேர கலந்தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மகாமியம். என்னன்னு கேட்டா, செருப்புவாறு அறுத்து போனால் கூட அல்லாஹ்விட்ட கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. நீங்க என்ன அவுலியாக்களை போய் கேளுங்க. செருப்புவாறு அறுத்து போனா அவுலியாக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுவாங்க கொட்டை திரைக்கும் முழங்கால் கும்பிச்சு போறது. இந்த ஹதீஸுக்கும் வழிபாட்டு நம்ம கேட்கறது என்ன சம்பந்தம் இருக்குங்கிற இந்த ஹதீஸை இவங்க ஏதோ ஒரு வகையில புரியுறாங்கன்னு வச்சுக்கிறாங்க. என்ன சொல்லணும் இவங்க புரியுற மாதிரி புரிஞ்சா என்ன சொல்லணும்? செருப்புவாறு அறுத்து போனாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்னு அப்படி சலாம் இருப்பிட்டாங்க. அதனால இனிமே உங்க செருப்பு அறுத்து போனா நீங்க இந்த செருப்பு தைக்கிற கூலியாக்க போவாது, தொழிலாக்க போவாது. ஏன் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும் சலாம் இருக்கிறாங்க. செருப்பு தைக்கிறவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அங்க போகக்கூடாது. ஏன் சலதாத்த அல்லாஹ்ட்ட தான் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதோ ஒரு புரிஞ்சதே ஒழுங்கா அரைக்குறையா புரிஞ்சாலும் சுமாரா புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளும் தான் கேட்க வேண்டும். செல்வாக்கு ஆகவே அவளியாக்கள் இதுக்கு புரிந்தா கூட இப்படிதான் சொல்லணும். நல்ல வேலை இந்த சமுதாயம் சொல்லல கேட்கல. நீ சொல்ல போனா அந்த வாங்கியே செய்யல. இந்த வாங்கி கூட மேடை கீழே இருக்கிறாரு. செல்வாரு அங்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. உடனே யாரெல்லாம் செல்வாக்கு போச்சு அதுக்காக கேட்பாரு. கை கொடுத்து போய் கஞ்சி பாருன்னு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அவளியாக்கள் சொன்னது என்னாச்சு? நல்ல வேலை நம்ம சமுதாயம் இதை தப்பா விளங்கி இருந்தால் என்ன ஆகும் கதை? பள்ளிவாசல்கள் முழுவதும் அருந்து போன செருப்புகளாகத்தான் இருக்கும். ஏன் செருப்பு அறுந்து போயிட்டு அல்லாட கேட்கணும் இருக்கு. அதனால அல்லாவுடைய இல்லத்தில வச்சு அல்லாட கேட்கறதுக்கு தான் நான் பழைய செருப்பை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாட்டாங்க.
நல்ல வேலை அப்படி புரியல நம்ம சமுதாயம். அப்படி புரிஞ்சிருந்தா இப்படிதான் நடக்கும். புரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கட்டா, அதாப்பா செருப்பால் அறுந்து போனா செருப்பு தைக்கிற தொழிலாளர் செஞ்சு தர்றாரு. இங்க கூட நீ இறைவனை மறுக்காது, இங்க கூட இறைவனை மறுக்கிறாரு. அதான் ஏன் செருப்பு தானே 10 ரூபா கொடுத்தா தைக்க கொடுக்க போறாரு என்று நினைக்காது. காரணம், நீ கொண்டு போய் கொடுப்பாய் அல்லவா, அதை யார் தைக்க வேண்டும்? தொழிலாளர் தைக்க வேண்டும். இந்த ஞானத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இறைவன் தான். அவர் நூலை பயன்படுத்துவார், ஊசியை பயன்படுத்துவார். இந்த நூலை படைத்தது யார்? இறைவன் தான். அந்த ஊசியை படைத்தது யார்? இறைவன் தான். சரி, அந்த ஞானம் எவருக்கு உண்டு? அந்த ஞானத்தை இறைவன் தான் கொடுத்தார். அந்த ஊசியை குத்தி குத்தி எடுப்பார் அல்லவா, அவர் கையை அசைப்பாரு, அந்த பூவன் அந்த ஆற்றல் அதை கொடுத்தது யார்? இறைவன் தான். நீ கொடுக்கிறாய், அவர் தைத்து தருகிறார், அத்தனையும் இறைவன் தான் செய்து கொடுக்கிறார். ஆகவே உன் செருப்புவால் அறுத்து போனால் கூட அங்கேயும் இறைவனை மறுக்காதே, அதையும் இறைவன் தான் உனக்கு செய்து தர வேண்டும் என்பதற்காக சொல்லி தந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட்டு அவரே போயிருக்காரு. என்ன இருக்கு, அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்படித்தான் அவருடையது. அதனால வழிமார்களிடம் தாராளமாக நாம் கேட்கலாம். காரணம், அல்லாஹ்வுடைய கலிஃபாக்கள் இருக்கிறார்கள், நமக்கான துஆ செய்கிறார்கள், நமக்கு பெற்றுத் தருகிறார்கள். புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டாதவர்களோ புண்ணாகி போனார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவரையும் புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்களாக ஆக்கியருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அற்புதமான